சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவுல பார்க்கலாம். சேர்த்து தமிழோட பேச்சை கேட்டுட்டு டாக்டர் நீங்க எங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க மாட்டேன்றீங்க. ஆனா வேற ஒரு டாக்டர் கண்டிப்பா உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க. அதனால நாங்க ஷிஃப்ட் ஆக்கிறோம். நீங்க லெட்டர்ல கையெழுத்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னதும் உடனே சேது கேட்டதுனால டாக்டர் கையெழுத்து போட்டு கொடுத்துறாங்க. ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டும் போறாங்க. இப்ப நம்ம தமிழ் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயத்தையுமே வேற ஒரு டாக்டர் கிட்ட கால் பண்ணி கேட்டு கேட்டு ஒவ்வொரு விஷயமா பண்ணிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யாவுக்கு. கிட்டத்தட்ட நம்ம ஐஸ்வர்யாவை அரை மணி நேரத்துக்குள்ள கூட்டிட்டு வந்தாதான் காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஆம்புலன்ஸ்லயும் கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலோட நுழைவாயில போகிறதுக்குள்ளவே நம்ம ஐஸ்வர்யாவுக்கு பிரீத் இருக்கிறது கிடையாது. அத மானிட்டர்ல பார்த்து ரொம்பவே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஐஸ்வர்யாவோட நிலைமை நினைச்சு தமிழும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்போ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு ரூம்ல எமர்ஜென்சி வார்டுல சேர்த்துறாங்க. பின்னாடியே எல்லாரும் வராங்க. சேது ஒரு மாதிரி உடைஞ்சு போய் இருக்காங்க. உடனே நம்ம சேது கிட்ட ராஜாங்கம் கேக்குறாங்க. ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னாச்சு, எதுக்காக சேது இப்படி இருக்க, டாக்டர் என்ன சொன்னாங்க, ஐஸ்வர்யாவை செக் பண்ணிட்டுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நாங்க ஐஸ்வர்யாவை ஆம்புலன்ஸ்ல இருந்து கூட்டிட்டு வரும்போதே அந்த மானிட்டர்ல அவளுக்கு மூச்சு இல்லாத மாதிரி காட்டுச்சுன்னு சொன்னதும் எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா இறந்து போயிட்டு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. உடனே தமிழ் ஓடி சேது கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க. உடனே ஈஸ்வரி கண்டபடி பேசுறாங்க. அந்த டாக்டர் அவ்வளவு படிச்சு சொன்னாங்க. இப்படிப்பட்ட நேரத்துல ஐஸ்வர்யாவோட உயிர்ல ரிஸ்க் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி சொன்னாங்க. அப்ப கூட கேட்காம இப்படி கூட்டிட்டு நீ என்னடி பண்ணிட்டு இருக்க, நீ ஐஸ்வர்யாவோட உயிர் போச்சுன்னு சொல்லி கதறி அழுறாங்க. உடனே தமிழ், நான் சொல்றதை கேளுங்க, நீ என்னடி சொல்றது, நீ சொல்றத நான் என்னடி கேட்கணும்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க. இங்க பாருங்க, ஐஸ்வர்யா கிரிட்டிக்கலா இருந்தது உண்மைதான். டாக்டர் பாத்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்காங்க. ஆனா கண்டிப்பா அவங்க காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு சேது மட்டும் உள்ள கூட்டிட்டு வராங்க. உள்ள கூட்டிட்டு வந்ததுமே கரண்ட் ஷாக் கொடுத்து ஐஸ்வர்யாவை ஓரளவுக்கு அப்நார்மல்ல இருந்து நார்மல் ஆக்கிடுறாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு 10 இன்ஜெக்ஷன் இருக்கு. 1 ஹவருக்கு ஒன்ஸ் சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷனை போடணும். இன்ஜெக்ஷன் மாத்தினா கூட அவங்க உயிருக்கு ரிஸ்க் ஆயிடும் சொல்லி டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே தமிழ் டாக்டர் கிட்ட, நான் அவங்கள கூட இருந்து பாத்துக்கிட்டுமா டாக்டர், அதுக்கு என்ன தமிழ் தாராளமா பாத்துக்கோன்னு சொன்னதும் தமிழ் பக்கத்துல இருந்து குழந்தைங்களும் மேனேஜ் பண்றாங்க. ஐஸ்வர்யாவும் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஆயிடுது. டாக்டர் ஐஸ்வர்யாவை செக் பண்ணிட்டு ஐஸ்வர்யாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஐஸ்வர்யா உயிர் பொழைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. உடனே எல்லாருமே டாக்டருக்கு தேங்க் பண்றாங்க. ஆனா டாக்டர் இது எல்லாத்துக்குமே காரணம் தமிழ் தான். நீங்க நன்றி சொல்றதா இருந்தா தமிழுக்கு நன்றி சொல்லுங்க, தமிழ் தான் ஐஸ்வர்யாவோட உயிரை காப்பாத்தினதுன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதும் எல்லாருக்குமே ஒரு மாதிரி சந்தோஷமாயிடுது. நேரா சேது தமிழ் கிட்ட, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு இல்லைன்னு தெரியல தமிழ், நீ ஐஸ்வர்யாவோட உயிரை காப்பாத்தினதுக்கு நன்றின்னு சொல்றாங்க. இது என்னுடைய கடமை. என் குழந்தையோட உயிரை காப்பாத்த ஐஸ்வர்யா கடி வாங்கிக்கணும், அவ உயிரை நான் காப்பாற்றணும்னு நினைச்சு நான் காப்பாத்திட்டேன்னு சொல்லிட்டு தமிழ் அங்கிருந்து போறாங்க. இப்ப சேது இப்பயாவது தமிழோட மனசை புரிஞ்சுப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.